பிராண்டி செய்திகள். சூப்பர் ஸ்டார் கொடுத்த சூப்பர் வாழ்த்து. விஜய் வெற்றிக்கு ரஜினி போட்ட ட்வீட். பழைய பகைய மறந்த தலைவா. 108 இடங்கள், தனிப்பெரும் கட்சி. அடுத்தது என்ன? ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேகா. இன்னைக்கு மே 5, 2026 செவ்வாய்க்கிழமை. தமிழக அரசியல் வானத்துல விசில் சத்தம் ஒரு பக்கம் காது பிளக்குதுன்னா, இன்னொரு பக்கம் சினிமா மற்றும் அரசியலோட உச்சாணி கிளையில இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கொடுத்த வாழ்த்து இப்போ செம்ம ட்ரெண்டிங் பாஸ். பழைய கசப்புகளை எல்லாம் ஓரமா வச்சுட்டு தம்பி விஜயோட மாபெரும் வெற்றியை மனதார பாராட்டியிருக்காரு தலைவா. இதோ அந்த 7 அதிரடி வாழ்த்து அப்டேட்கள். ரஜினியின் வாழ்த்தும் அரசியலின் மாற்றமும். 7 முக்கிய தகவல்கள். வாழ்த்துக்கள் விஜய். தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மற்றும் அவரது கட்சியினருக்கு வாழ்த்துக்கள்னு ரஜினி சார் தனது எக்ஸ் ட்விட்டர் பக்கத்துல பதிவிட்டு ஒரு பெரிய கௌரவத்தை கொடுத்திருக்காரு பாஸ். பழைய கசப்புகள் காலி. தேர்தல் நேரத்துல தவகையோட ஆதவ் அர்ஜுனாவுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் இடையில ஒரு பெரிய வார் நடந்தது ஞாபகம் இருக்கா? காலம் பதில் சொல்லும்னு ரஜினி சார் அப்போ சொன்னதுக்கு இப்போ வாழ்த்து மூலமா ஒரு பாசிட்டிவான பதில கொடுத்திருக்காரு. விஜய் எனும் தனி பெரும் சக்தி. 234 தொகுதிகள்ல 108 இடங்கள்ல ஜெயிச்சு 2 தொகுதிகள்லையும் விஜய் சார் வெற்றி பெற்று இன்னைக்கு தமிழகத்தோட தவிர்க்க முடியாத ராஜாவா மாறியிருக்காரு பாஸ். எதிர்கட்சியான திமுக. ஆளும் கட்சியா இருந்த திமுக இப்போ 59 இடங்கள்ல மட்டும் ஜெயிச்சு எதிர்கட்சி வரிசையில உட்கார போகுது. 1996க்கு அப்புறம் முதல் முறையா ஒரு முதல்வர் ஸ்டாலின் தோற்றத வரலாற்று சோகம். அதிமுகவின் வீழ்ச்சி. வெறும் 47 இடங்களை மட்டும் பிடிச்ச அதிமுக இப்போ எதிர்கட்சி அந்தஸ்த கூட இழந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு பாஸ். ஜனநாயகன் பட விவகாரம். ரஜினி சார் அரசியலை தாண்டி ஜனநாயகன் திரைப்படம் ஆன்லைன்ல லீக் ஆனதை எதிர்த்தும் குரல் கொடுத்திருக்காரு. கலையுலகத்தோட உற்றமைக்கு இது ஒரு நல்ல உதாரணம். மன்னன் மனசு. ஆதவ் அர்ஜுனா மன்னிப்பு கேட்டப்போ பெருந்தன்மையாயிருந்த ரஜினி சார் இப்போ விஜயோட வெற்றியை பாராட்டுறது மூலமா தான் ஒரு ரியல் சூப்பர் ஸ்டார்னு நிரூபிச்சிருக்காரு. ரஜினி சார் விஜய்க்கு வாழ்த்து சொன்னதை பார்க்கும்போது அவரோட அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். உன்னை எதிர்த்து நிக்கிறவங்களை விட உன்னோட வளர்ச்சியை பார்த்து வாழ்த்துறவங்க தான் உண்மையான பலசாலி. இன்னைக்கு அந்த பலத்தை ரஜினி சார் காட்டிட்டாரு. வெற்றிய விஜய் சார் தட்டி பறிச்சிட்டாரு பாஸ். ரஜினி சாரோட இந்த வாழ்த்துனால தவகையோக்கு ரஜினி ரசிகர்களோட ஆதரவும் கிடைக்குமா? 108 இடங்கள் வச்சிருக்கிற விஜய் சார் யாரோட சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாரு? உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் இந்த மாபெரும் வரலாற்று மாற்றத்தின் அடுத்தடுத்த அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். Stay tuned with பிராண்டி செய்திகள். Stay tuned. உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Local Lekha signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.